இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 7.1ல் 6th சம் பார்க்குறோம். கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இஃப் 60% பீப்புள் இன் எ சிட்டி லைக் கிரிக்கெட், டோட்டலாக இருக்கக்கூடியதில் அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய பீப்புளில் 60% ஆஃப் பீப்புள் வந்து கிரிக்கெட் பிடிக்குது. 30% லைக் ஃபுட்பால், ஓகேவா, 30% ஆஃப் பீப்புளுக்கு ஃபுட்பால் பிடிக்குது. அண்ட் த ரிமைனிங் லைக் அதர் கேம்ஸ், மீதி இருக்கிறவங்களுக்கு மற்ற கேம்ஸ் எல்லாம் பிடிக்குது. தென் வாட் பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் லைக் அதர் கேம்ஸ், அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து அதர் கேம்ஸை லைக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க, அப்படி தானே? ஸோ இது வெரி சிம்பிள். கிரிக்கெட் எவ்வளோ பிடிக்குது, கிரிக்கெட் கேம் வந்து எவ்வளோ பேர் லைக் பண்ணுறாங்க, 60% லைக் பண்ணுறாங்க. இதே ஃபுட்பால் வந்து லைக் பண்ணுறது எவ்வளோ பர்சன்டேஜ், 30%. ஸோ பர்சன்டேஜ் அப்படின்னாலே 100. ஸோ அதர் கேம்ஸ் லைக் பண்ணுறவங்க எவ்வளோன்னு தெரியுமா, தெரியாது. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க, ரிமைனிங் பேலன்ஸ் இருக்க எல்லாரையுமே சொல்கிறாங்க. ஸோ டோட்டலாக அப்போ எவ்வளோ மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பர்சன்டேஜில் இருக்கிறதுனால 100%. ஸோ அதுலேருந்து கிரிக்கெட் லைக் பண்ணுறவங்களையும் ஃபுட்பால் லைக் பண்ணுறவங்களையும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னாலே நம்மளுக்கு என்ன வந்துடும், அதர் கேம்ஸ் லைக் பண்ணுறது எவ்வளோன்னு வந்துடும். ஸோ 60, 70, 80, 90 போயிடுச்சு அப்படின்னா 10. ஸோ 10% ஆஃப் பீப்புளுக்கு தான் அதர் கேம்ஸ் பிடிக்குது, ஓகேவா? ஸோ அது ஃபஸ்ட் கொஷின் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன பாருங்க, இஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் இஸ் 50 lakhs, டோட்டல் பீப்புள் எவ்வளோ இருக்காங்கன்னு பாருங்கள். டோட்டல் பீப்புள் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, 50 lakhsனு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஃபைண்ட் த எக்ஸாக்ட் நம்பர் who லைக் ஈச் டைப் ஆஃப் கேம். அப்போ ஒவ்வொரு கேமே லைக் பண்ணுறவங்க எவ்வளோ நம்பர் ஆஃப் பீப்புள் கேட்டிருக்காங்க, சரியா? இப்போ அப்போ நமக்கு டக்குன்னு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கிரிக்கெட் கண்டுபிடிக்கலாமா? ஸோ கிரிக்கெட் கேமோட லைக் பண்ணுற நம்பர் ஆஃப் பீப்புள் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கிரிக்கெட்டுக்கு 60% கொடுத்துருக்கிறதுனால பர்சன்டேஜ்னாலே 100. 60 டிவைடட் பை 100 இன்ட்டு 50 lakhs. நம்ம வந்து லேக்ஸை வந்து லேக்காகவே வச்சுக்கலாம், ஏன்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சரும் லேக்கில் தான் வரப்போகுது. ஸோ அது ஃபுல் ஃபார்மில் எழுதணும்னு அவசியம் இல்லை, ஓகேவா? ஸோ ஒரு 0 1 0, இந்த ஜீரோவுக்கு இந்த 0 போயிடுது. ஸோ 30 lakhs. ஸோ 30 lakhs பீப்புளுக்கு தான் கிரிக்கெட் கேம் பிடிக்குது. அதே மாதிரி ஃபுட்பால் வந்து எவ்வளோ பர்சன்டேஜுக்கு பிடிக்குது, 30%. ஸோ 30 டிவைடட் பை 100 இன்ட்டு டோட்டலாக இருக்கக்கூடிய 50 lakhsல. ஸோ 1 0 1 0 1 0 1 0, 3 into 5, 15 lakhs பீப்புளுக்கு என்னது, ஃபுட்பால் பிடிக்குது. அப்போ அதர் கேம்ஸ் வந்து எவ்வளோ பேருக்கு பிடிக்குது அப்படிங்கிறது டோட்டலாக இருக்கக்கூடிய 50 lakhsலேருந்து இந்த 30 lakhs 15 lakhsை மைனஸ் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். பட் அதர் கேம்ஸ் நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியும், 10%ன்னு தெரியும். ஸோ 10% அப்படிங்கிறத 10 by 100 into 50 இந்த மெத்தட்லேயும் நம்ம கண்டுபிடிக்கலாம், ஓகேவா? ஸோ 1 into 5 5. ஸோ 5 lakhs பீப்புளுக்கு தான் என்னது அதர் கேம்ஸ் பிடிக்குது. ஸோ எவ்ரி கேமும் லைக் பண்ணுறவங்களோட இது எல்லாத்தையும் நீங்கள் டோட்டலாக ஆட் பண்ணி பாருங்கள், 50 lakhs இருக்கும், ஓகேவா? ஓகே, இதுதான் இந்த சம். ரொம்ப ஈஸியான சம் தான். இதில் ஒரே ஒரு கான்செப்ட் என்னென்னா, டோட்டல் பர்சன்டேஜ் அப்படின்னா 100ன்னு தெரியணும். ஸோ மற்ற ரெண்டு லைக் பண்ணுறவங்கலேருந்து 100லேருந்து மைனஸ் பண்ணால் அதர் கேம் லைக் பண்ணுறவங்க எவ்வளோ பர்சன்டேஜ்னு தெரியும், ஓகேவா? இப்போ அவங்க நம்பர் ஆஃப் டோட்டல் பீப்புள் கொடுத்துட்டதுனால எவ்ரி கேம்ஸ் லைக் பண்ணுறவங்களோட நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து கண்டுபிடிக்கிறது இதில் ஈஸி தான், ஓகேவா? 60% எப்படி போட்டிருக்கோம், 30% எப்படி போட்டிருக்கோம், 10% எப்படி போட்டிருக்கோன்னு பார்த்தாலே இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஓகேவா? ஸோ இதுதான் இந்த சம்மு. கொஷினை வந்து நல்லா வாசித்து பார்த்துக்கிட்டு அதை பொறுத்து இதை வந்து சால்வ் பண்ணணும், சரியா? லாஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறது கரெக்டு தானா அப்படிங்கிறத இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக 50 lakhs அப்படிங்கிறது தெரியும், ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.